ரிவாஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ் ஸ்கிரிப்ட் பண்ண போறோம். என்கிட்ட வந்து கிறிஸ்மஸ் ஸ்கிரிப்ட்க்கு உள்ளக்க வைக்கிற அந்த டால்ஸ் எல்லாம் இல்ல. அதனால வந்துட்டு எம்செல் யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த டால்ஸ் எல்லாம் நம்ம மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்கிரிப்ட் பண்ணலாம். எம்சில்க்கு பதிலா உங்ககிட்ட ஏர் ட்ரை கிளே இருந்ததுன்னா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எம்சில்ல செய்யும்போது ரொம்ப குயிக்கா ட்ரை ஆகும். அதுக்காக தான் நான் எம்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில கிராஃப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்து இந்த ரெசினையும், ஹார்ட்னரையும் மிக்ஸ் பண்ணணும். மொத்தமா எல்லாத்தையும் ரெசின், ஹார்ட்னர் 2த்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா, இது வந்து சீக்கிரமா ட்ரை ஆயிரும்னு சொன்னேன் இல்லையா? அதனால நம்ம ஒவ்வொரு கிராஃப்ட்டும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும். அதுக்காக தான் தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு கிராஃப்ட்ட செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ரெசின், ஹார்ட்னர் எடுத்து மிக்ஸ் பண்ணி அடுத்த கிராஃப்ட் செய்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். எம்சில் 3 பாக்கெட் தான் இருக்கு. அதனால வந்து அந்த டால்க்கு உள்ளக்க வைக்கிறதுக்காக நான் வந்து காலியான நெயில் பாலிஷ் பாட்டில் யூஸ் பண்ண போறேன். இதுக்கு பதிலா ஏதாவது ஸ்டோன்ஸ் இருந்தா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த எம்சில டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிட்டு, டஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இத நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். இத ரோல் பண்ணதுக்கப்புறம், இந்த சின்ன சைஸ்ல இருக்குல்ல அந்த நெயில் பாலிஷ் பாட்டில் எடுத்து இதுக்குள்ள வச்சு நான் ஃபுல்லா கவர் பண்ணிக்கிறேன். சின்ன சைஸ்ல இருக்கிற எம்ப்டி மெடிசின் பாட்டிலோ அல்லது அலுமினியம் ஃபாயிலோ இருந்துச்சுன்னா, அத வந்து தேவையான சைஸுக்கு நம்ம வந்து நல்லா ரோல் பண்ணி டைட்டா வச்சுட்டு, அதுக்கு மேல வந்து எம்சிலோ அல்லது ஏர்ட்ரிக்லேவோ யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த கிராஃப்ட் பண்ணலாம். கிளே அல்லது எம்சிலோட குவான்டிட்டி அதிகமா இருக்குன்னா, நீங்க எதுவுமே யூஸ் பண்ணாம டைரக்ட்டா அந்த கிளேவையோ, எம்சிலையோ ரோல் பண்ணிட்டு கூட இந்த டால் நீங்க செய்யலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு மேரி மாதா செய்ய போறேன். அதுக்காக வந்து நெயில் பாலிஷ் பாட்டில ஃபுல்லாவே எம்சில் வச்சு கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ்க்கு ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துட்டு, அத நல்லா ரோல் பண்ணிட்டு, அத அப்படியே எடுத்து இந்த டாலோட மேல வச்சிருக்கேன். அது பார்க்கறதுக்கு இந்த டால்க்கு 2 கை இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தலை செய்றதுக்காக ஒரு சின்ன சைஸ்ல பால் அளவுக்கு எடுத்துட்டு, அத வந்து ஓவல் ஷேப்க்கு ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு, நம்மளுக்கு பெயிண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக சில இடங்கள்ல மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிட்டு, நான் வந்து இந்த டால்க்கு மேல வச்சு நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்ப இன்னும் கொஞ்சம் இந்த எம்சில் எடுத்து ரோல் பண்ணிக்கிறேன். இது வந்து அவங்க தலையில ஒரு கிளாத் இருக்கும். அது செய்றதுக்காக தான். இத ரோல் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு இப்படி எடுத்துட்டு, இதுக்கு மேல வச்சு நம்ம ஃபர்ஸ்ட்டு வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இத நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். இத ஸ்டிக் பண்ண பிறகு ஃபேஸ்ல இருக்கிற இந்த பவுடரையும் நம்ம வந்து தொடச்சு விட்டுறலாம். பவுடர் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, எம்சில் அல்லது கிளே யூஸ் பண்ணும்போது, அது வந்து நம்ம கையிலலாம் பிசுபிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். டால்கம் பவுடர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாரி ஒட்டாம இருக்கும். இப்போ மேரி மாதாவோட டால் வந்து நம்ம செஞ்சுட்டோம். அடுத்ததா ஜோசப் அவங்களோட டால் செய்ய போறோம். அதுக்காக வந்துட்டு நம்ம எடுக்கிற நெயில் பாலிஷ் பாட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு செஞ்சிருந்தோம்ல, அந்த டால விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற மாரியான நெயில் பாலிஷ் பாட்டில் நான் எடுத்து உள்ளக்க வச்சு கவர் பண்ணிக்கிறேன். நான் வந்து எல்லாரும் செய்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல தான் இந்த டால்ஸ் எல்லாம் செய்றேன். நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளியராவே புரியும். ரொம்ப ஈஸி தான் இந்த டால்ஸ் எல்லாம் செய்றது. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு நெயில் பாலிஷ் பாட்டில எப்படி கவர் பண்ணோமோ, அதே மாதிரியே இந்த நெயில் பாலிஷ் பாட்டிலையும் எம்சில் யூஸ் பண்ணிட்டு நல்லா கவர் பண்ணிட்டேன். சில இடங்கள் வந்து கொஞ்சம் அன்ஈவனா இருக்கிற மாரி இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு இந்த டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிட்டு நல்லா சரி பண்ணி விட்டுட்டேன். இந்த டால்ஸ் எல்லாம் செய்யும்போதே நீங்க ஃபேஸ்க்கு, கண்ணு, மூக்கு, வாய் இதெல்லாம் வந்து நீங்க செய்றீங்க அப்படின்னா, கொஞ்சமா கிளே எடுத்துட்டு அதெல்லாம் நீங்க கிளேலயே செஞ்சு வச்சிரலாம். ஆனா நான் வந்து இந்த டால் எல்லாம் செஞ்சுட்டு பெயிண்ட் பண்ணும்போது டைரக்ட்டா அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனச்சிருக்கேன். இப்ப நான் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த எம்சில்லேருந்து கொஞ்சம் எடுத்து அத நல்லா ரோல் பண்ணிட்டு, இந்த ஜோசப் அவங்களுடைய டால்க்காக கை செஞ்சு வச்சுட்டேன். இத செஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த டால்க்கு ஏத்த மாதிரி மறுபடியும் கொஞ்சம் எம்சில் எடுத்து அத நல்லா ரோல் பண்ணிட்டு, தல செஞ்சு இந்த மாரி ஒட்ட வச்சுட்டேன். இந்த மாரி எம்செல் யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த டால்லாம் செய்யும்போது, அத நம்ம டைரக்ட்டா நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஆகுற மாதிரி, அந்த ஷேப் வந்து கொஞ்சம் மாறுற மாதிரி தெரியும். அதுக்காக வந்து நீங்க கவலைப்பட தேவையில்ல. டால்கம் பவுடர் வந்து கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க எந்த ஷேப்க்கு வைக்கிறீங்களோ, அந்த ஷேப் அப்படியே கிடைக்கும். இப்போ இந்த ஜோசப் அவங்களுடைய டால்க்கும் ஒரு கிளாத் மாரி ரெடி பண்ணிட்டு அவங்க தலையில வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு சின்ன சைஸ்ல ஒரு பால் அளவுக்கு எடுத்துட்டு, அத கையாலேயே பிரஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டு, அவங்களோட தாடி வைக்கிறதுக்காக நான் அந்த மாரி செஞ்சிருக்கேன். இத வந்து எடுத்து இப்ப இந்த தலையோட சேர்த்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தி ஸ்டிக் பண்ணி விடணும். இல்லன்னா இது வந்து விழுந்துரும். இப்போ வந்துட்டு ஒரு மெல்லிசான த்ரெட் மாதிரி நான் வந்து செஞ்சுக்கிறேன். இது வந்து அவங்க தலப்பாக்கையில வைக்கிறதுக்காக நான் இந்த மாரி செஞ்சிருக்கேன். இதையும் இப்ப ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஜோசப் அவங்களுடைய டால் வந்து நம்ம செஞ்சாச்சு. இத செஞ்சு வச்சதுக்கு அப்புறமா, கப் கேக் செய்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த பேப்பர் கப் வந்து ஒரு 3, 4 சேர்ந்து இருக்கிற மாரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு எம்சில் எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். எம்சில ரோல் பண்ணிட்டு, இந்த பேப்பர் கப் இருக்கு இல்லையா? அதில வச்சு ஃபுல்லா வந்து கவர் பண்ணிக்க போறேன். இதுக்காக நம்ம ரோல் பண்றோம்ல இந்த எம்சில், அத வந்து எவ்வளோ மெல்லிசா தேய்க்க முடியுமோ, அவ்வளோ மெல்லிசா நம்ம ரோல் பண்ணிக்கணும். இப்போ இந்த எம்சில் எடுத்து இந்த பேப்பர் கப் இருக்கு இல்லையா? அதுக்கு உள்பக்கமும், வெளிப்பக்கமும் ஃபுல்லாவே கவர் ஆகுற மாரி நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்ப இது மாரி பிரஸ் பண்ணிட்டு, இந்த பேப்பர் கப்போட 2 சைட்லயும் ஏதாவது 2 பொருள் வச்சிரணும். அப்பதான் வந்து இது கரெக்ட்டான ஷேப்க்கு நம்மளுக்கு கிடைக்கும். பேபி ஜீசஸ் செய்றதுக்காக குட்டியா இருக்கிற நெயில் பாலிஷ் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நான் வந்து நெயில் பாலிஷ் பாட்டிலுக்கு பதிலா இன்னொரு பொருள் யூஸ் பண்ண போறேன். அது வந்து ஒரு சின்ன சைஸ்ல இருக்கிற ஐஸ்கிரீம் கோன் மாதிரி இருக்கும். இத வந்து உள்ள வச்சு நான் வந்து ரோல் பண்ணிக்கிறேன்.
எம்சில் யூஸ் பண்ணி நல்லா கவர் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு 2 டாலுக்கு நம்ம செஞ்ச மாதிரியே எம்சில் எடுத்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த பேபி ஜீசஸ்க்கு கை இருக்கிற மாதிரி நான் வந்து செஞ்சுக்கிறேன். அடுத்து எம்சில் எடுத்து ஒரு சின்ன சைஸ்க்கு பால் அளவுக்கு இருக்கிற மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கிறேன் கையில் வச்சுட்டு. இதை அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த பாடி கூட அட்டாச் பண்ணிட்டேன். இப்போது எம்சில் எடுத்து மெல்லிசா எவ்வளோ மெல்லிசா தேய்க்கணுமோ அவ்வளோ மெல்லிசா ரோல் பண்ணிக்கலாம். இதை தேவையான அளவுக்கு கட் பண்ண பிறகு இதை எடுத்து பேபி ஜீசஸ்க்கு மேலே தலையை சுற்றியும் ஒரு டவல் இருக்கிற மாதிரி நான் வந்து செஞ்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பேபி ஜீசஸை எடுத்து நம்ம ஏற்கனவே ஒரு பேஸ்கட் மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம்ல அதுக்குள்ளக்க வச்சிடலாம். இப்போ நான் மறுபடியும் எம்சில் எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வைக்கக்கூடாது. இதை நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்குல்ல அதை வந்து நம்ம கட் பண்ணணும். டவல் போத்திருக்கிற மாதிரியான டெக்ஸ்சருக்கு நம்ம இதை வச்சுட்டு நான் இப்போ வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மேரி மாதா, ஜோசப், பேபி ஜீசஸ் இந்த 3 டால் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் எம்சில் எடுத்து டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைஸில் நெயில் பாலிஷ் பாட்டில் வச்சுருந்தேன்ல அதில் வச்சு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். கையும் செஞ்சு வச்சுட்டேன். நான் வந்து ஒரு ஏஞ்சல் செய்யலான்றதுக்காக நான் இதை செஞ்சேன். ஆனால் எம்சில் வந்து தீந்துருச்சு. ஒரு பழைய எம்சில் இருந்துச்சு. அதை வந்து நான் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒயிட் கலரில் இருக்கிற எம்சில். அதிகமாக எம்சிலோ அல்லது ஏட்ரிக்லையோ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கூட 2-3 டால் சேர்த்து செய்யலாங்க. இப்போது சின்ன சைஸில் ஒரு பால் மாதிரி எடுத்துகிட்டு நான் வந்து ரோல் பண்ணிவிட்டு இந்த ஏஞ்சலோட தலைக்கு ஸ்டிக் பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து அவ்வளோ ஒட்டலை. அதனால கையாலேயே இது வந்து நல்லா ஜாயிண்ட் ஆகி இருக்கிற மாதிரி நான் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஏஞ்சலோட தலைக்கு மேலே ஒரு டவல் மாதிரி நான் வந்து செஞ்சு ஒட்டியிருக்கேன். மற்ற 2 டாலுக்கும் கை வந்து உடம்போட ஒட்டி இருக்கிற மாதிரி செஞ்சுருந்தோம் இல்லையா, இந்த ஏஞ்சலுக்கு மட்டும் கை 2 சைட்லையும் விரிச்சிட்டு இருக்கிற மாதிரி நான் வந்து ஒட்டியிருக்கேன். அடுத்து எம்சில் எடுத்து ரொம்ப மெல்லிஸாக ரோல் பண்ணியிருந்தேன். அந்த ரோல் பண்ணதை எடுத்து இந்த ஏஞ்சலோடைய ஃப்ராக் மாதிரி இருக்கிற மாதிரி நான் வச்சு ஒட்டிக்கிறேன். இதை அப்படியே ஒட்டிட்டு விட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால ஒரு கல் மேலே இந்த ஏஞ்சலை நிற்க வச்சுருக்கேன். இது ட்ரை ஆன பிறகு சூப்பராக இருக்கும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் எம்சில் எடுத்திருந்தேன். இதை வந்து ஒரு ஃபெதர் ஷேப்க்கு நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம். அப்பப்போ டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிட்டேன். 2 இது மாதிரி செய்யணுங்க. அதே மாதிரி இதை அப்படியே நம்ம ஒட்ட வச்சோம் அப்படின்னா டேரெக்டாக அப்படியே ஒட்டிக்காது. அதனால ஒரு பேப்பர் எடுத்து அதை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதையும் ஃபெதர் ஷேப்புக்கு நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேப்பர் மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த எம்சில் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதை ஸ்டிக் பண்ண பிறகு இப்படியே எடுத்து நம்ம இந்த ஏஞ்சலுடைய பின் பக்கத்தில் வச்சு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்படி செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு பேனா மூடி யூஸ் பண்ணிட்டு அந்த ஃபெதரில் சில டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி நான் வந்து செஞ்சு விட்ருக்கேன். எம்சில் யூஸ் பண்ணியே இதையும் நான் ஒட்டிக்கிறேன். இந்த ஃபெதரை ஸ்டிக் பண்ண பிறகு கொஞ்சம் மட்டும்தான் இந்த ஒயிட் கலர் எம்சிலில் மிச்சம் இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன சைஸில் இருக்கிற மாதிரியான ஸ்டார் ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்னு அந்த ஒரு ஸ்டார் ஒன்று செஞ்சு வச்சேன். அவ்வளோதான். இந்த டால்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பெயிண்ட் பண்ணணும். இந்த டால்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த பெயிண்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் கொடுக்குற கலர்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மேரி மாதாவோட டால்க்கு பெயிண்ட் பண்ண போகிறேன். அதுக்காக லைட் ப்ளூ கலர் எடுத்திருந்தேன். அது கூடவே ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எடுத்து இவங்களோட ட்ரெஸ் ஃபுல்லாகவே நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். கைக்கு முகத்துக்கு மட்டும் கலர் பண்ண தேவையில்லை. மீதி இடங்கள் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் எடுத்து கொடுத்துக்கிறேன். இந்த டால்ஸ் எல்லாம் செய்கிறதுக்காக நான் பிளாக் கலரில் இருக்கிற எம்சில் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த பிளாக் கலர் எம்சில் யூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து செஸ்ஸோ ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணோன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும். என்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை செஸ்ஸோ. அதனால வந்துட்டு இந்த பெயிண்ட் கூட ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் சேர்த்து லைட் கலர் பெயிண்ட்டாக இருக்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். நீங்களுமே பிளாக் கலரில் இருக்கிற எம்சில் யூஸ் பண்ணி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கலர் பெயிண்ட் எடுத்தாலும் அது கூட கொஞ்சம் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் கலர் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியான டால்ஸுக்கு பெயிண்ட் பண்ணும்போது ஒரே டாலுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த டாலுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்க்கு கலர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் காயட்டும். இப்போ அடுத்த டாலுக்கு வந்து நம்ம கலர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பேலட்டில் ப்ரௌன் கலரும் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எடுத்து இந்த ஜோசப் அவங்களுடைய டாலுக்கு நம்ம கலர் பண்ணிக்கலாம். கரெக்டாக கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். அது மாதிரி தாடி மாதிரி செஞ்சிருந்தோம்ல அதுக்கும் நம்ம கலர் பண்ணக்கூடாது. அது தவிர்த்து மீதி இருக்கிற இடங்கள் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த லைட் ப்ரௌன் கலர் எடுத்து கொடுத்துக்கிறேன். இந்த டால்க்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுறதுக்காக போஸ்டர் கலரோ வாட்டர் கலரோ எடுக்கிறீங்கன்னா தண்ணியோட அளவை கம்மி பண்ணிவிட்டு பெயிண்டோட அளவு அதிகம் இருக்கிற மாதிரி நல்லா திக்காக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பெயிண்ட் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே வார்னிஷ் ஒரு கோட்டிங் அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக ஷைனிங்காக இருக்கும். ஒருவேளை நீங்கள் எனாமல் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போது வந்து நீங்கள் வார்னிஷ் யூஸ் பண்ண தேவையில்லைங்க. இப்போது மிச்சம் இருந்த பெயிண்ட் கூடயே கொஞ்சம் அதிகமாக ப்ரௌன் கலர் சேர்த்து கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலர் மாதிரி ரெடி பண்ணிட்டு இதை எடுத்து இந்த பேபி ஜீசஸோட இந்த பேஸ்கெட் இருக்குல்ல இதுக்கு ஃபுல்லாகவே கலர் பண்ணிக்கிறேன்.
இந்த பேஸ்கெட்க்கு கலர் பண்ணும்போது உள்பக்கமும் கொஞ்சம் நீட்டாக கலர் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த ஏஞ்சலோட ட்ரெஸ்க்கு நம்ம கலர் பண்ண போகிறோம். லைட் பிங்க் கலர் மாதிரி கலர் இருந்தால் சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு. அதனால டார்க் பிங்க் கலரும் ஒயிட் கலரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து ஏஞ்சலோட ட்ரெஸ் ஃபுல்லாகவே நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். இந்த ஏஞ்சலோட ட்ரெஸ்க்கு பியூர் ஒயிட் கலரில் மட்டுமே கலர் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு அதை விட லைட் பிங்க் கலர் பிடிச்சிருந்துச்சு. அதனால வந்து நான் இந்த கலர் கொடுத்துருக்கேன். இது தவிர லைட் ப்ளூ கலர் கொடுத்தாலும் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் மேரி மாதாவுக்கு நான் ப்ளூ கலர் கொடுத்துருக்கிறதுனால இதுக்கு வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஒயிட் கலரில் இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து மேரி மாதாவோட தலையில் வந்து ஒரு கிளாத் இருக்கு இல்லையா, அதுக்கு கலர் பண்ணிக்கிறேன். இதை கலர் பண்ண பிறகு இப்போ இந்த பேஸ்கெட்டில் பேபி ஜீசஸ்க்கு மேலே ஒரு டவல் இருக்குல்ல, இந்த டவலுக்கு வந்து ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த ஏஞ்சலோடைய ஃபெதருக்கு ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். இதுக்கு பதிலாக கோல்டன் கலரோ அல்லது சில்வர் கலரோ கூட கொடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம் யூஸ் பண்ணிவிட்டு சில்வர் கலரில் கிளிட்டர்ஸ் நான் ஸ்டிக் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த ஜோசப் இருக்காங்களா, அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் 2 சைட்லேயும் டார்க் ப்ரௌன் கலர் இருக்கிற மாதிரி நான் வந்து கலர் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த டாலோட தலையில் இருக்கிற இந்த கிளாத்துக்குமே டார்க் ப்ரௌன் கலர் எடுத்து கொடுத்துக்கிறேன். வேறு ஏதாவது கலர் கூட கொடுக்கலாம். ஆனால் வந்து ப்ரௌன் கலரில் கோட் மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கிறதுனால தலையில் இருக்கிற கிளாத்துக்கும் ப்ரௌன் கலரே கொடுத்துடலான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் டார்க் ப்ளூ கலர்லேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்திருக்கேன். கூடவே ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். பேபி ஜீசஸோடைய டவல் வந்து உள்ளக்க வச்சிருக்கிற டவலுக்காக இந்த ப்ளூ கலர் எடுத்து நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக ரெட்டோ அல்லது பிங்கோ இல்லை வேறு ஏதோ கலர் கூட நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து லைட் ப்ளூ கலர் வர மாதிரி கலர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே கொஞ்ச நேரம் நல்லா காயணும். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால் வந்துட்டு ஃபேஸ்க்கும் கையுக்கும் கலர் பண்ண முடியும். மேரி மாதாவோட ட்ரெஸ்க்கு கொடுத்துருந்த கலர்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. அதனால் வந்து இப்போ ஃபேஸுக்கு கைக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுத்துக்கிறேன். எல்லா டாலுக்கும் இந்த மாதிரி நான் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபேஸ் வரைய போகிறோம். ஃபேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக கார்ட்டூனில் வர மாதிரி தான் வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டு அங்கங்கே ஹேர்லாம் தெரிகிற மாதிரி நான் கலர் பண்ணியிருக்கேன். என்கிட்ட காலியான பிட் பென் இருந்துச்சு. அதனால் அதை யூஸ் பண்ணிவிட்டு அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து நான் வந்து ஃபேஸில் உள்ள எல்லா பார்ட்டும் வரைஞ்சிட்டேன். இதுக்கு பதிலாக 000 சைஸில் ப்ரஷ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டூத் பிக் இல்லைனா குண்டூசி இல்லைனா சேஃப்டி பின் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி மேன்யூட்டாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேரி மாதா, ஜோசப் இவங்களுடைய டால்க்கு பெயிண்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஏஞ்சலுடைய ஃபேஸ் வரைஞ்சிக்கிறேன். லிப்ஸுக்கு ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இப்போ பேபி ஜீசஸோட ஃபேஸும் வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான், எல்லாரோட ஃபேஸையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஒயிட் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து இந்த தலைப்பாக்கை மாதிரி இருந்துச்சுல்ல, அதுக்கும் வந்துட்டு கலர் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ஏஞ்சலோட ஃபெதரோட 2 சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் சில்வர் கலரில் இருக்கிற கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டார் ஷேப்பில் செஞ்சிருந்தோம்ல, அதுக்கு வந்து எல்லோவும் கோல்டன் கலரும் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த டால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிரிப் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணலாம். கிரிப் பண்ணுறதுக்காக நான் கார்ட்போர்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் எடுத்து வச்சுருந்தேன், அது வந்து பேஸ்க்காக. அடுத்து வந்து இப்போ நான் இன்னொரு கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நான் தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேஸ்க்காக ஒரு கார்ட்போர்ட் எடுத்து தனியாக வச்சுருந்தோம்ல, ரெண்டாவது அடுத்த கார்ட்போர்டில் வந்து ஒரு 9 சென்டிமீட்டருக்கு உயரம் இருக்கிற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து எடுக்க போகிற 2 சைட்லேயும் வைப்போம்ல, அந்த கார்ட்போர்ட் வந்து 7 சென்டிமீட்டருக்கு உயரம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இந்த 3 கார்ட்போர்ட்லேயுமே ஜன்னல் இருக்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து நான் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இதை ஒட்டுறதுக்காக நான் ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபெவிபாண்ட் மாதிரியான ஸ்ட்ராங் க்ளூ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபெவிகால் இருந்ததுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபெவிகால்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக டைம் ஆகும். க்ளூ கன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காகவே இதை நீங்கள் செஞ்சுருவீங்க. இப்போ இந்த கிரிப்போட ரூஃபுக்காக கார்ட்போர்டு எடுத்து அதுக்கு மேலே இருந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து இந்த கார்ட்போர்டை திருப்பிட்டு கட்டரை திருப்பி வச்சுட்டு அப்படியே ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி கொடுத்துட்டு இதை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போது க்ளூ கன்லேருந்து க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரூஃபுக்கு வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. நான் வந்து இன்றைக்கி வைக்கோல் அந்த மாதிரி எதுவும் எனக்கு கிடைக்கலங்க, அதனால் அது எதுவுமே வைக்கல. ஒரு சின்ன சைஸில் கார்ட்போர்டு எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கலர் பண்ணலாம். இந்த ரூஃப்க்கு வந்து நான் ப்ரௌன் கலர் எடுத்து கொடுத்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் கலர் பண்ணாமல் அப்படியே ப்ளைனாக விட்டாலும் நல்லா தான் இருக்கும். இல்லை இதுக்கு மேலே உங்ககிட்ட வைக்கோல் இந்த மாதிரியான இதெல்லாம் கிடச்சிது அப்படின்னா அதை வந்து நீங்கள் இதுக்கு மேலே வச்சு ஸ்டிக் பண்ணலாம். இந்த உள்பக்கம் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒயிட் கலர் கொடுக்க போகிறேன். பேஸ்க்கு வந்து க்ரீன் கலரில் இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் கொடுக்க போகிறேன். வின்டர் சீசனுங்கிறதுனால நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒயிட் கலரில் காட்டன் உங்ககிட்ட இருந்துச்சுனாலோ இல்லை ஒயிட் கலரில் இருக்கிற உள்ளன் த்ரெட்டெல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னா அதை வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேலே நீங்கள் தூவி விட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் கலரில் இருக்கிற லேஸ் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரூஃபோட ஃப்ரண்ட் சைடில் மட்டும் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன்.
இந்த ஒயிட் கலர் லேஸ் வந்து பிளைனா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது கிளிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி சில்வர் கலர்லயோ, இல்ல கோல்டன் கலர்லயோ லேஸ் இருந்துச்சுன்னா, அத கூட நீங்க ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கார்ட்போர்ட் எடுத்து கட் பண்ணிட்டு 2 சைட்லயும் அந்த பேப்பர ரிமூவ் பண்ணிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து காம்பவுண்ட் மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இத வந்து நீங்க பெயிண்ட் பண்ணிட்டு ஸ்டிக் பண்றதோ, இல்ல பெயிண்ட் பண்ணாம அப்படியே பிளைனா விடுறதோ, இல்லன்னா ஒட்டுனதுக்கு அப்புறமா பெயிண்ட் பண்றதோ உங்களோட விருப்பம் தாங்க. இப்ப நான் வந்து எல்லாமே நீட்டா ஒட்டுனதுக்கு அப்புறமா, நான் வந்து இதுக்கு மேல வந்து ப்ரவுன் கலர்ல பெயிண்ட் குடுக்க போறேன். இப்போ இந்த சைட்ல வந்து ஒரு சின்ன பீஸ் மாதிரி கார்ட்போர்ட் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அதுல வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிருவேன். அடுத்து இந்த கிரிப்போட பாதைக்காக கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து நீட்டா கட் பண்ணிட்டு ஒட்டியிருக்கேன். 2 சைட்லயும் க்ளூ யூஸ் பண்ணிட்டு ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். அடுத்து சில்வர் கலர்ல கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து அத ஒரு கார்ட்போர்ட்ல ஒட்டிட்டு என்ட்ரன்ஸ் மாதிரி கொஞ்சம் வளைவா வச்சு ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாதை இருக்கு இல்லையா? இந்த 2 சைட்லயும் கல்லுக்கு பக்கத்துல ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ நம்ம டால்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வச்சிரலாம். லாஸ்ட் டைம் வீடியோல நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஒரு ஷீப்பும் 2 குட்டி ஆடும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த ஆடையும், ஆட்டுக்குட்டியையும் இந்த கிரிப்புக்கு வெளியில வச்சுக்கிறேன். நம்ம உள்ள கூட வைக்கலாம். ஆனா வெளியில வச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். அப்புறம் அங்கங்க லைட்ஸ் எடுத்து ஆன் பண்ணி வைக்கிறேன். இந்த டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ற லைட்ஸ், அதுக்கப்புறம் சீரியல் பல்ப்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாரி நீங்க வாங்கிக்கோங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலர் இருக்கிற மாதிரி நான் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஷாப்பிங் போம்போது பழைய காலத்துல யூஸ் பண்ற மாதிரியான லாந்தர் ஒண்ணு கிடைச்சுச்சு. அதையும் எடுத்து இந்த கிரிப்ல நான் மாட்டியிருக்கேன். அவ்வளோதான். இந்த சிம்பிளான கிரிப் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கிரிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாவது சஜஷன் இருந்தாலும் அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா, வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, இந்த கிரிப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களோட டீட்டெயில் கமெண்ட்ட சொல்லிட்டு, எத்தனாவது லைக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.